நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் சின்னத்தம்பி ப்ரொடக்ஷன்ஸ் மகேஸ்வரன் தேவதாஸ் தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய முதல் பக்கம் தி சென்னை ஃபைல்ஸ் படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். சென்னை ஃபைல்ஸ் அப்படின்னவளே ஒரு விசாரணை சம்மந்தப்பட்ட ஒரு படம், எஃப்ஐஆர் அப்படின்றது புரிய ஆரம்பிச்சிச்சு இல்லையா? அப்புறம் முதல் பக்கம் என்னடா முதல் பக்கம், முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எஃப்ஐஆர். ஸோ அதுதான் பின்னணியில் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு பிரபலமாக இருந்த ஒரு க்ரைம் ரைட்டர், ஒரு க்ரைம் நாவல் எழுதக்கூடிய நாவலாசிரியர். அவர் இப்போ உயிரோடு இல்லை. அவருடைய பையனை நீங்கள் ஏன் நாவல் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை பெண் நிருபர் தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. ஒரு பத்திரிக்கையாளர் அவங்க தொடர்ந்து கேட்டு அப்புறமா அவரும் பர்மிஷன் ஓகே பண்ணி நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்ல ஒரு தொடர் எழுதுங்க வாங்கன்னு சொல்லிட்டு சென்னைக்கு கூப்பிட்றாங்க. ஸோ சென்னைக்கு வரார். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு போலீஸ் உயர் அதிகாரியோட ஒரு தொடர்பு ஏற்படுது, நட்பு வருது. அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கும்பொழுது நீங்கள் க்ரைம் சப்ஜெக்ட் எழுதுறீங்க இல்லையா, எனக்கு ஒரு சின்ன விஷயங்களுக்கு 2-3 விஷயங்களுக்கு நீங்கள் உதவணும் அப்படின்றாங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சைக்கோ கொலைக்காரன் அழகான பெண்களை கடத்தி அவங்க முகத்தெல்லாம் அசிங்கப்படுத்தி கொலை செய்கிறது. அதே மாதிரி இன்னொன்று விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. பெண்களெல்லாம் கடத்தி பெண்களை தன்னுடைய பாலியல் இச்சைக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு அவங்கள கொலை பண்ணிடுறது, ஒரு சில பேருடைய புகைப்படங்களும் வீடியோக்களும் எடுத்து வியாபாரம் பண்ணுறது, இது ஒரு அமைச்சருடைய பையன் செய்கிற வேலை. இந்த 2 பேரையுமே சட்டத்தின் பிடியில் சிக்க வைக்கணும். அதுக்கு இந்த க்ரைம் சப்ஜெக்ட் எழுதக்கூடிய, இந்த தொடர் எழுத வந்திருக்கக்கூடிய பழைய எழுத்தாளருடைய மகன் எப்படி உதவுறார் அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. இதில் எழுத்தாளருடைய மகனாக வெற்றி நடிச்சிருக்கார். போலீஸ் உயர் அதிகாரியாக தம்பி ரம்யா நடிச்சிருக்கார். கிங்ஸ்லியுடைய கதாபாத்திரம் இதில் எங்கே இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படத்தில் நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப அழகாகவே நடிச்சிருப்பார் கிங்ஸ்லி. பெண் பத்திரிகையாளராக வராங்க ஷில்பா மஞ்சுநாத். அவங்களுடைய அந்த ரொமான்டிக்கான இதுவும் அவங்களுடைய ஃபேஸாக பத்திரிகையாளருக்கே உரிய ஒரு மிடுக்கான ஒரு விஷயமும் வெற்றிக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரியும் ரொம்ப அழகாக இருக்குது படத்தில். தம்பி ராமையா நல்லாவே நடிச்சிருக்கேன். இந்த படத்திற்கு ஏஜிஆர் இசையமைச்சிருக்கேன். ஸோ இந்த இசை அப்படி படத்துக்கு பெரிய அளவுக்கு ப்ளஸ்ஸான்னு கேட்டால் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது, சொல்ல தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு தான் இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி பெருசாக பேசிக்கிற மாதிரி சொல்லிக்கிற மாதிரி இல்லை. முதல் பக்கம் அப்படிங்கிற இந்த படத்தினுடைய முதல் பக்கத்தை மட்டும்தான் நம்ம புரட்ட வேண்டியதாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்கன்றதை தாண்டி கொஞ்சம் லாஜிக் முரண்கள் இருக்குது. என்ன லாஜிக் முரண் அப்படின்னா, இந்த சைக்கோ த்ரில்லருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க, அபத்தமான ஃப்ளாஷ்பேக். அதை கொஞ்சம் மாற்றியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். அதை கொஞ்சம் மாற்றியிருந்தாங்கன்னா படத்தினுடைய சுவாரஸ்யத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டி இருக்க முடியும் இல்லையா? அதே போல் இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு அரவிந்த் பண்ணியிருக்கார். படத்தொகுப்பு விஷால் பண்ணியிருக்கார். அனீஷ் அஷ்ரப் படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம். அனீஷ் அஷ்ரப் என்ன சொல்லணும்னு நினச்சி எடுத்தாரு தெரியல. ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் கூடிய ஒரு எழுத்தாளருடைய மகனை தொடர் எழுத வைக்கிறதுக்காக கூப்பிடும்போது ஏற்படக்கூடிய விஷயம், அதுக்கு பின்னணியும் ஒரு எழுத்தாளர் தான் இதை செய்யணுமா அப்படிங்கிறத தாண்டி நம்மளை ஒரு சுவாரஸ்யத்துக்கு உட்படுத்துறதுக்காக செஞ்சுருக்கார். நமக்கு எல்லாருக்குமே க்ரைம் சப்ஜெக்டு, க்ரைம் நாவல்கள்லாம் படித்து பழக்கப்பட்டிருப்போம். அதனால் இந்த படத்தோட ஈஸியாக ஒன்ற முடியுது அப்படிங்கிறத நல்லா சொல்ல முடியும். ஸோ படம் பார்க்கலாமான்னு கேட்டால் நிச்சயமாக பார்க்கலாம். வாய்ப்பு இருந்தால் தியேட்டரில் பாருங்கள், இல்லைனா வெகு விரைவில் ஓடிடி ஏதோ ஒரு தளத்தில் இந்த படம் வரும். கண்டிப்பாக ஃபேமிலியோடு பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு படமாக, ஒரு என்டர்டெயின்டு மூவியாக இருக்கும். பெருசாக விமர்சனம் பண்ணுற மாதிரியான ஸ்கோப் இல்லாத திரைப்படம் இருந்தாலும் பரவாயில்லை. வெற்றியுடைய நடிப்பு, ஷில்பா மஞ்சுநாத்தினுடைய நடிப்பு, தம்பி ராமையாவுடைய நடிப்பு, கிங்ஸ்லி இவங்கெல்லாம் ரொம்ப அழகாக உயிர் கொடுத்து நடிச்சிருக்காங்க. அனீஷ் அஷ்ரஃபுக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அனீஷ் கூட நல்லா தான் பண்ணியிருக்கார். இருந்தாலும் ஒரு சில இடங்களில் கோட்டை விட்டு இருக்கிறார். நல்லதாக செய்யலாம்ன்றது எங்களுடைய அம்புலான ரெக்வெஸ்ட். படத்தை பற்றின திரை விமர்சனத்திற்கு நீங்கள் என்ன மார்க் தர போகிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க, சரியா? மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.